ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளா பயங்கர எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆயிருக்கிற பிருத்திவிராஜ் நடிச்சு வைசாக் டைரக்ஷன்ல வெளியே வந்திருக்கிற கேங்ஸ்டர் டிராமாவான கலிஃபா த ரூலர் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். படத்தோட ஆரம்பமே ஒரு மிரட்டலான கேங்ஸ்டர் படத்துக்கு உண்டான ஒரு எனர்ஜியோடவே ஸ்டார்ட் ஆகுது. பிருத்திவிராஜோட நண்பனான சமீர் போலீஸ்ல மாட்டிக்கிறாரு. அந்த இடத்துல இருந்துதான் கதை கொஞ்சம் வேகமா போகுது. பிருத்திவிராஜோட அப்பா இந்த படத்துல ரொம்ப நல்ல பேரா ஒரு மரியாதை உள்ள ஒரு மனுஷனா இருக்காரு. ஆனா வில்லன் டீம்ல இருக்கிற நீல்நிதின் முகேஷ் இவரை ஒரு ஸ்மக்லிங் தொழிலுக்கு உள்ள வர வற்புறுத்திட்டே இருக்காரு. ஆனா அவர் ரொம்ப தெளிவா வேணாப்பா, இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது அப்படின்னு மறுக்கிறாரு. அந்த இடத்துல வில்லன்கள் கொஞ்சம் சதி பண்றாங்க. பிருத்திவிராஜ் அப்பாவை ஒரு தங்க கடத்தல் வழக்குல மாட்டி விட்டுறாங்க. மகனா பிருத்திவிராஜுக்கு இந்த இடத்துல கோவம் வருது. அப்பாக்கு நடந்த அநீதிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு அவரே களத்துல இறங்குறாரு. ஒரு கட்டத்துல எதிர்பாராத விதமா அந்த பெரிய ஸ்மக்லிங் நெட்வொர்க் உள்ளேயே நுழைய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அங்க போனதுக்கு அப்புறம் அவருக்கு நிறைய எதிர்ப்புகளும் பகைகளும் பல மடங்கா உயர்ந்துட்டு போகுது. அந்த பெரிய கேங்ஸ்டர் உலகத்துல அவங்க எல்லாரையும் எப்படி சமாளிச்சு ஒரு ரூலரா வராரு அப்படிங்கறதான் கலிஃபா த ரூலர் படத்தோட மீதி கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிருத்திவிராஜ்னே சொல்லலாம். செமையா ஸ்டைலிஷா, குறிப்பா பிளாஷ்பேக் காட்சிகளை கொஞ்சம் இளமையான தோட்டத்திலயும் வராரு. படத்துல ஆரம்பத்துல ஒரு சாதாரண மனுஷனா இருந்துட்டு ஒரு ஸ்மக்லிங் தொழிலுக்கு போனதுக்கு அப்புறம் அவருக்குள்ள ஏற்படுற அந்த டிரான்ஸ்பர்மேஷன் ரொம்ப அருமையா இருக்கு. அதனால அவருக்கு சில இழப்புகளும் ஏற்படுது. அதுல இருந்து அவர் மீண்டு வந்த விதம் அப்படின்னு பிருத்திவிராஜ் பர்ஃபார்மன்ஸ் ஒன் மேன் ஷோன்னே சொல்லலாங்க.